பொதுவாக மனிதர்கள் மாயை என்று தெரிந்தாலும் கூட அதை மனம் ஒப்புக்கொள்ளாத நிலையிலேயே பொய்யை மெய்யென்றும் மெய்யை பொய்யென்றும் கருதி வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை குறிப்பதற்காகவே காணல் நீரை இங்கே ஒப்பிட்டுச் சொன்னார். மற்ற ஜீவராசிகளுக்கு எது உண்மை எது பொய் என்பது தெளிவாகவே தெரியும். ஆனால் மனிதர்களுக்கு ஆராய்ச்சி செய்து பார்க்காத வகையிலும் அது உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்வது கடினம். மேலும் இன்றைய காலத்திலே திரும்புகிற திசையெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் பெருகிவிட்ட காரணத்தால் உண்மையான தாய் தந்தையை கூட நம்ப முடியாத சூழ்நிலையை மனிதன் சந்தித்து வருகிறான். இதைத்தான் இங்கே சுவாமி சொல்லுகிறார். கலியுகம். இந்த கலியுகத்திலே மனிதர்கள் நிச்சயமாக மனிதத்தன்மையை இழந்தே இருப்பார்கள் என்பது துல்லியமாக தெரிய வருகிறது. இன்றைய நாளிலே நடைபெறக்கூடிய யுத்தங்களும் கூட இதற்கு கட்டியம் கூறுகின்றன. யாரோ சிலருடைய வெறுப்பிற்காக பல லட்சம் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய கொடூர காரியத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மாயை வயப்பட்டவர்கள். இவர்கள் மனிதர்கள் அல்ல, இருகால் மிருகங்கள் என்று சுவாமி சொன்னது முற்றிலும் சரி என்றே கருத வேண்டியிருக்கிறது. ஜலம் உண்டென்று தோன்றுகிறதற்கு காரணம் என்ன என்றால், அந்த பெரிய மைதான சமபூமியில் யாதொரு மரங்களின் நிழல் இல்லாமல் இருந்ததால் சூரிய கிரணங்கள் தாக்க உண்டான பிரமையின் ஜொலிப்பால் நமது கண்ணுக்கு ஜலம் என்றும் தப்பிதமான தோற்றம் தோன்றிற்று. யதார்த்தத்தில் அது ஜலம் அல்ல என்று நீர் போய் பார்த்த போது தெரிந்ததல்லவா? இதே பிரகாரம்தான் தன்னுடைய ஜீவசக்தி வெளியிலே வியாபித்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஜுவாலையிலே பிரதிபிம்பித்து காணும் போது இவ்விதமாக ஒரு வஸ்து உண்டென்று தோன்றுகிறது. அதுதான் மிருக புத்தி. அந்த படி உள்ள தோற்றம் யாருக்கோ அவர்களே மிருகங்கள். இவ்வித தோற்றம் எவ்விடம் இருந்து உண்டானது? தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டானது என்றும் அந்த சக்தி வெளியில் வியாபித்த போது பிரதிபிம்பிக்கப்பட்டதென்றும் தெரிந்து அந்த சக்தியை வெளியில் வியாபிக்க விடாமல் அதனுடைய உத்பவஸ்தானமாகிய தன்னிடத்தில் சேர்ந்து அதில் லயித்து தோற்றம் நசிக்கும் போது மாத்திரமே மனுஷராக கூடும்.